ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு தோசை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, செய்யறதுக்கு கூட ரொம்பவே ஈஸி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் காட்டியிருக்கிற இந்த கப் 200 ml தண்ணி பிடிக்கும். அந்த டம்ளரால் தலையை தட்டிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் பச்சை பயிர் எடுத்துக்கிறேன். அதில் 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி, இட்லி அரிசிலாம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா 1க்கு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பச்சை பயிறு ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் குழந்தைங்களுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த தோசையை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியும் கூட. இப்போ பாருங்கள், நான் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். நான் இப்போ நைட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ காலையில் பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பயிர் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த பயிர் மட்டும் தண்ணி இல்லாமல் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணியை ஊற்றிடாதீங்க. நம்ம தோசை மாவுக்கு அதையே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பருப்பு கூட ஒரு பச்சை மிளகாய், 1/2 சைஸ் அளவுக்கு ஒரு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்கள்கிட்ட கிடச்சிதுன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுக்கோங்க. அது நல்லா வாசமாக இருக்கும். ஒரு வேளை கிடைக்கலன்னா பரவாயில்ல. பாருங்கள், மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி நம்ம அந்த ஆல்ரெடி எடுத்து வச்ச தண்ணி கொஞ்சம் கலந்து இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 15-20 போல் வெள்ளை பூண்டு உரித்து சேர்த்துட்டு ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும், வெங்காயமும் பூண்டும். இந்த தோசைக்கு நார்மலாக நம்ம சாம்பார் தேங்காய் சட்னி அதை விட நம்ம கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். சட்னிக்கு தேவையான அளவுக்கு நான் வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 நல்ல பழுத்த தக்காளி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம்னா உப்பு போட்டு நல்லா தக்காளி மைய பேஸ்ட் மாதிரி வதங்கணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளிப்பும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மாவு ஒரு பவுலில் மாற்றிட்டு தேவைக்கிறப்ப நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 கரண்டி மாவு நான் சேர்த்துருக்கிறேன். நம்ம இப்போ ரெடி பண்ண மாவில் ஒரு 6லேருந்து 7 தோசைகள் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம். நார்மலான இட்லி தோசை நம்ம வீட்டில் அரைப்போல் உளுந்து அரிசி அந்த மாவு, அதை விட கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா முருக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் அங்கங்கே லைட்டாக முறுமுறுப்பும் தெரியும். கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வகையான தோசை வெரைட்டிஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டைம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.